நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எப்ப குளிக்க போற? கொஞ்ச நேரம் போகட்டும். கொஞ்சம் குளிரா இருக்கு. சுடு தண்ணி வச்சு குடுக்கவா? சுடு தண்ணி வச்சு குடிக்கிறதா இருந்தா அப்புறமா குளிக்கிறேன். அப்படின்னா நான் போய் குளிச்சிட்டு வரேன். அப்புறம் அம்மா கிச்சன்ல இருக்காங்க. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா அம்மாவை கூப்பிட்டா போதும். எனக்கு எதுவும் தேவைப்படாது. உங்களை யாரையும் தொல்லை பண்ண கூடாதுன்னு பிரீத்தி ஆண்டி என்கிட்ட தனியா சொல்லிட்டு போனாங்க. கல்யாணி, நீ இங்க வந்ததுல எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நானும் அம்மாவும் பயப்படுறோம் கல்யாணி. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் இப்போ இந்த வீட்ல தானே இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, நான் போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே. எதுக்காக நீ தடுமாடிக்கிட்டே இருக்க? நீ கொஞ்சம் பெரியவன் ஆகுனதுக்கு அப்புறம் சைக்கிள் ஓட்டலாம்ல? எனக்கு நல்லாவே ஓட்ட தெரியும். நீ நல்லா கீழே விழுவேன்னு தெரியும். எனக்கு சூப்பரா சைக்கிள் ஓட்ட தெரியும் பாரு. ஐயோ அம்மா அம்மா, நீ முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்கோ. நீ கீழே இருங்க, நான் எப்படி ஓட்டணும்னு சொல்லி தரேன். நீ இந்த சைக்கிளை ஓட்ட போறியா? வேணாம். இதோட சூப்பரான சைக்கிள் என் வீட்ல இருக்கு. இந்த மாதிரி சாதாரண சைக்கிள் இல்ல, கீர் வச்ச சைக்கிள். அப்பனா நீ அந்த சைக்கிளை போய் ஓட்டிக்கோ. எனக்கு நல்லாவே சைக்கிள் ஓட்ட தெரியும். அதனால தான் உன்கிட்ட சொன்னேன் சைக்கிள் ஓட்ட சொல்லி தரேன்னு. வேண்டாம். நான் என் அப்பா கிட்ட சொன்னா அவர் உனக்கு இதோட நல்ல சைக்கிளா வாங்கி தருவாரு. எனக்கு உன்னோட சைக்கிள்லாம் வேணாண்டி, எனக்கு இதுவே போதும். நீ என்ன எப்ப பார்த்தாலும் வாடி போடின்னு கூப்பிட்டு இருக்க? நான் உன்னோட பெரியவடா. நீ என்ன அக்கா தான் கூப்பிடணும். அக்காவா? நான் உன்னை எப்படி தாண்டி கூப்பிடுவேன்? டீச்சர் அம்மா கிட்ட சொல்லி உன் வாயால எப்படி என்ன அக்கான்னு கூப்பிடணும்னு தெரியும். நில்லுடி, அவங்க என்னோட அம்மா. இனில இருந்து அவங்க எனக்கு அம்மா தான். உன்னோட அம்மா வேற ஒருத்தவங்க. நீ வேணா அவங்க இருக்கிற இடத்துக்கு போ. அப்படி போகிறதுக்கு யாரும் இல்லாதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்ப நீ திரும்பி வீட்டுக்கு போக மாட்டியா? நான் இனிமே இந்த வீட்ல தான் இருக்க போறேன். நீ இங்க இருக்கிறது பிடிக்கல? அகிலாக்கும் டீச்சர் அம்மாக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா வேற எங்கேயாச்சும் போய் தங்கிக்கோ. நான் இங்கதான் இருப்பேன், நீ வேணா போய்க்கோ. நான் போக மாட்டேன்டா. நீ என்ன பண்ணுவ? நீ ஏன் இப்படி கோவப்படுற? எனக்கு அம்மா இல்ல, உனக்கு அப்பா இல்ல. டீச்சர் அம்மாவை நீ விட்டு கொடுத்தா நான் என் அப்பாவை விட்டு கொடுக்கறேன். அப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே அப்பா அம்மா கிடைச்சிடுவாங்க. எனக்கு அம்மா மட்டுமே போதும். அட பிடிக்க வேணாடா வினோ. இதுக்கப்புறம் டீச்சர் அம்மா எனக்கும் சொந்தம். எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் இங்க வருவேன், இங்கதான் தங்குவேன். உன்னால எதுவும் பண்ண முடியாது.
உன் முகத்துல இப்படி ஒரு சிரிப்பை இப்பதான் முதல் முறையா பாக்குறேன்டா. கல்யாணி அக்கா, நீங்க சொன்னது சரிதான். அக்காவா? நீங்க தானே அப்படி என்ன கூப்பிட சொன்னீங்க. ஆமா, நீ இனிமே மரியாதையா அக்கா தான் கூப்பிடணும். கூப்பிடுறேன். நீங்க என்கிட்ட சொன்னீங்களக்கா எங்களுக்கு அப்பாவும் உங்களுக்கு அம்மாவும் வேணும்னு. அது எனக்கு ஓகே. நிஜமாவா? நிஜமாதான். என்னோட அப்பா மும்பைக்கு போயிருக்காரு. அவர் வந்தோடனே நான் அதை பத்தி சொல்றேன். அதுக்குள்ள நீ டீச்சர் அம்மா கிட்ட சம்மந்தம் வாங்கி வைக்கணும். அப்படின்னா நான் இதை அகிலா கிட்டே சொல்றேன். இங்க பாருங்க, அதை நீங்க அப்புறமா சொல்லிக்கோங்க. நாளைக்கு நான் வரும்போது என்னோட கீர் சைக்கிளை உனக்கு கொண்டு வந்து தரேன். அப்படின்னா நான் உனக்கு இல்ல நான் உங்களுக்கு ஒரு பரிசு தரேன். என்னடா பரிசு? மயிலோட முட்டைய பாத்திருக்கீங்களா? இல்ல. அத நான் வாங்கி தரேன். அது எங்க இருக்கு? அதெல்லாம் இருக்கு. என் கூட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். நீ என்கிட்ட போய் சொல்றியா என்ன? உண்மையாதான் சொல்றேன். அங்க 8 முட்டை இருக்கு. அப்படியே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இங்க பக்கத்துல தான். நான் யார்கிட்டயுமே காட்டல. வாங்க போலாம். நம்ம அகிலாவையும் கூட்டிட்டு போலாம். வேண்டாம் வேண்டாம், அவ அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவா. அப்புறம் அம்மா என்ன திட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் முட்டை பார்க்க போகவே முடியாது. யாருக்கும் தெரியாம நம்ம மட்டும் போய் பார்த்துட்டு வரலாம். உனக்கு பார்க்க வேண்டாம்னா வேண்டாம். போகணும். நாம அதை பார்க்க போலாம். எங்க போனோம்? வா, நான் உனக்கு காட்டுறேன். சீக்கிரம் வா. கல்யாணி பாப்பா, இந்த பொண்ணு எங்க போயிட்டா? கல்யாணி, கல்யாணி, ச்சே. கல்யாணி, கல்யாணி, இந்த பசங்க எல்லாருமே எங்க போயிட்டாங்க? கல்யாணி, 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 பாப்பா. எதுக்காகமா கல்யாணியை தேடிட்டு இருக்கீங்க? நான் உங்க எல்லாருக்குமே புட்டு செஞ்சு வச்சிருக்கேன். கல்யாணிக்கு புட்டு பிடிக்கலன்னா வேற ஏதாவது செய்யணும்ல. இந்த வீட்ல நம்ம எப்படி இருந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி இருக்கதான் கல்யாணி இங்க வந்திருக்கா. நம்ம சமைச்சு கொடுக்கறது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனா அவ எங்க போயிட்டா? வெளியே இருப்பாமா. வினுக்குட்டா வெளியில சைக்கிள் ஓடிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். இப்ப சைக்கிள் மட்டும்தான் இருக்கு, ஆளையே காணும். கல்யாணிய பார்த்ததும் அவன் ஒளிஞ்சுக்கிட்டான் போல. நீ போய் கல்யாணி கூட்டிட்டு வாமா. இது அவளுக்கு பழக்கம் இல்லாத இடம். ரோட்டு பக்கம் போக கூடாதுன்னு அவகிட்ட சொல்லி கூட்டிட்டு வா. நான் சொல்லிடுறேம்மா. போ. அக்கா கொஞ்சம் சீக்கிரமா வாங்கக்கா. சீக்கிரமா வாங்க. அட சீக்கிரமா வாங்க. என்னால நடக்க முடியலடா. நீங்க மயிலோட முட்டைய பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணும். அப்பனா நீங்க என் கூட வாங்க. சீக்கிரம் வாங்கக்கா. அட சீக்கிரமா வாங்க. வினு, இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா என்ன? இல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வாங்க. இன்னும் கொஞ்சம் படிக்கிட்டு தான் ஏறணும். வினு, என்னால முடியலடா. மயிலோட முட்டைய பார்க்கணும் இல்ல? வாங்க. அட வாங்கக்கா, சீக்கிரம் வாங்கக்கா. என்னால நடக்க முடியலடா வினு. நான் திரும்பி போயிடுறேன். அட என் கூட வாங்க. இதோ இதுக்குள்ளதான் மயிலோட முட்டை இருக்கு. வாங்கக்கா, வாங்க. இதோ இதுக்குள்ளதான் அந்த முட்டை இருக்கு. இதுக்குள்ள போய் எப்படி மயில் முட்டை போட்டிருக்கோம்? இது எல்லாமே திறந்து இருந்தது. நான் தான் சாத்தி வச்சேன். அம்மாவும் அக்காவும் நம்மளை தேடி வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயிடணும். அதோ அந்த மூலையில் தான். வெளிச்சம் கம்மியா இருக்கு. இன்னும் பக்கத்துல போய் நல்லா உத்து பாருங்க. நீனும் வா. நான் பார்த்துட்டேன். ஒரு ஆள் 2 வாட்டி முட்டைய பார்த்தா முட்டை உடையாது. போய் பாருங்க. போங்க.
போங்கக்கா. டேய் வினோ, கதவு தரடா. டேய் வினோ, கதவு தரடா. முடியாதுடி, நான் திறக்க மாட்டேன்டி. நீ தான் எங்களை விட்டு போக மாட்டியே. நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருடி. டேய் வினோ, என்னை விட்டுட்டு போயிடாதடா. கதவு தரடா. திறக்க மாட்டேன்டி. கொஞ்ச நேரம் கழிச்சு உன் கூட இருக்கிறதுக்கு ஒரு குட்டி சாத்தா வரும். டேய் வினோ, கதவு திறந்து விடுடா. திறந்து விடுடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினோ. முடியாதுடி, நான் திறக்கவே மாட்டேன். என் அம்மா எனக்கு தாண்டி சொந்தம், உனக்கு சொந்தம் இல்ல. என் அம்மா எனக்கு மட்டும்தான். டேய் கதவு தரேன்டல. டேய் வினோ, நீ அந்த ரூம்லயே இருடி. உன்னை திறந்து விட யாரும் வர மாட்டாங்க இங்க. நீ அந்த ரூமுக்குள்ளேயே இரு. டேய் வினோ, கதவு திறந்து விடுடா. டேய் திறந்து விடுடா. இந்த பக்கம் யாரும் வந்து திறந்து விட மாட்டாங்க. டேய் வினோ, கதவு திறந்து விடுடா. கதவு திறந்து விடு. டேய் வினோ, கதவு திறந்து விடுடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கல்யாணி, 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 ஒளிஞ்சிருந்து விளையாடாத, முன்னாடி வா. கல்யாணி, நீ அவளை பார்க்கலையாம்மா? நான் ரோடு வரைக்கும் போய் பார்த்துட்டேன், ஆளையே காணோம். அவளை கூப்பிட்டா பதிலும் சொல்ல மாட்டா. ச்சே, இந்த பொண்ணு எங்க போயிட்டா? என்னாச்சு, நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? கல்யாணி எங்கடா போனா வேணு? எனக்கு எப்படி தெரியும்? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தானே சைக்கிள் ஓடிக்கிட்டு இருந்த. கல்யாணி உன்னை பார்க்க தானே வந்தா. நான் அவளை பார்க்கவே இல்லையே. போய் சொல்லாதடா. நான் அவளை பார்க்கவே இல்ல. நீ இப்ப எங்க போயிட்டு வந்த? உச்சா போயிட்டு வந்தேன். டேய் நில்லுடா. ஒண்ணுமே சொல்லு வினுக்குட்டா. கல்யாணி நீ பார்க்கலையா? இங்க இருந்தப்போ பார்த்தேன். ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பா போல. வீட்டுக்கு போயிருப்பாளா? தனியாவா? ஏன் போனா என்னம்மா? காலையில நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களா? எந்த சண்டையும் வரல. அம்மா, ஒருவேளை உள்ள இருக்க ரூம்ல ஒளிஞ்சிருக்காளோ? நீ வாமா, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் வா. கல்யாணி, கல்யாணி, இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்காம வெளியில வந்துருமா. கல்யாணி, 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 பாப்பா, கல்யாணி. அம்மா, கல்யாணி இந்த வீட்டுக்குள்ளேயே இல்லம்மா. அவளை எங்கன்னு போய் தேடுறதுமா? கல்யாணியை கூட்டிட்டு போக பிரீத்தி ஆண்டி கடையில வருவாங்களேம்மா.
ஒரு டவுசர்னு நான் போட்டுட்டு இருக்கேன். புதுசா வாங்கி கொடுக்க சொன்னா இவங்க கேக்குறாங்களா? பாரு, தலை கூட உள்ள போக மாட்டேங்குது. செல்லக்குட்டி, கல்லு உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணல? கல்லு உங்க கூட தங்கினால எப்படி இருந்ததா? என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? கல்லு உன் கூட சண்டை போட்டால என்ன? வாய திறந்து ஏதாவது பேசுறானா பாரு. கல்லு எங்க ஆளையே காணோம். என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்க? அம்மா திட்டினாங்களா? ஓ, நான் கல்லுவை கூட்டிட்டு போக வந்தேன்னு கோவமா? நீ கவலைப்பட வேண்டாம். அவளுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இங்க வரட்டும். என்னாச்சு செல்லம்? கல்யாணிய காணோம் ஆண்டி. காணாம போயிட்டானா? எங்க போயிட்டா? தெரியல ஆண்டி. நான் குளிக்க போகும்போது கல்யாணி வராண்டால நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கல. பாலா எங்க? அம்மா ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் வருத்தப்பட தான் போறீங்க. பிரீத்தி, கல்யாணி கொஞ்ச நேரம் வரைக்கும் என் கண்ணு முன்னாடிதான் இருந்தா. ஆனா இப்ப பார்த்தப்போ அவ எங்கடி போயிட போறா? எங்கேயாவது ஒளிஞ்சு நின்னுட்டு பயமுறுத்துவா. கல்லு எப்பவுமே இப்படிதான். நான் அவளை கூட்டிட்டு போகிறதுக்கு காலையில வருவேன்னு தெரியும். அவளுக்கு என் கூட வரக்கூடாது, அதான் பிளான். இது அவளுடைய குறும்புத்தனம் இல்ல. நாங்க 2 பேரும் மாறி மாறி அவளை கூப்பிட்டுட்டோம். இந்த வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம். எங்கேயும் அவ இல்ல. கல்லு ரோட்டுக்கு எங்கேயாவது போனாளா? தெரியல. பெண்ணுக்குட்டாதான் வெளியில நின்னுக்கிட்டு இருந்தான். கல்யாணி வரண்டால இருந்ததா தான் அவனும் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் அவன் எங்க போனானே தெரியல. ரோட்டு பக்கமா போய் எங்கேயாவது போயிட்டாலேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படின்னா நாம சீக்கிரமா இத போலீஸ் கிட்ட சொல்லணும். அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸால மட்டும் தாண்டி முடியும். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ என்னமோ. எதையும் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். போலீஸ் கிட்ட சொல்லிடலாம், அதான் நல்லது. போலீஸ் வந்தா என்னை பார்க்கவே கூடாது. பிரீத்தி, இப்போதைக்கு நீ போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டாம். போலீஸ் கிட்ட சொல்லாம நாம எங்க போய் தேடுறதா? நான் சிவபிரசாத்தை வர சொல்றேன். அங்க ஆட்டோக்காரங்க எல்லாருமே தேடினாங்கன்னா அவ எங்கேயாவது போயிருந்தானா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அகிலா, இப்ப என் போன் எடுத்துட்டு வா. இந்தாங்கம்மா.
என்னாச்சு? எங்க வெளியில இருக்கிறத அவன் சொல்றான். கல்லுவ காணுங்கிற விஷயத்த நான் ஆர்கே கிட்டயும் சூரஜ் கிட்டயும் சொல்லிடுறேன். நம்ம ஒரு தடவை எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீ யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லு. நீ சொன்ன மாதிரி அவன் நம்மள பயமுறுத்துறதுக்காக தான் ஒளிஞ்சிருக்கான்னா நாம மத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்களே நம்ம டென்ஷன் படுத்த வேண்டாம். வா, வீட்டுக்குள்ளேயும் டெரஸ் மேலேயும் நம்ம தேடி பார்க்கலாம். வா. இருந்தாலும் அந்த பொண்ணு எங்க போயிருப்பா? டேய் 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 எந்திரா. டேய் கண்ணை திறடா. டேய் டேய் எந்திரா. டேய் 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 எந்திரா. டேய் 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 எந்திரா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.